தமிழ்நாட்டில் ஆங்கிலேய அரசை எதிர்த்து பல மன்னர்களும் பாளையக்காரர்களும் போரிட்டனர். அவர்களின் முதல் தமிழ் பெண்ணாக முத்திரை பதித்து சிவகங்கை சமஸ்தானத்தை ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு மீட்ட ஒரே மகாராணி வேலுநாச்சியார் ஆவார். அவரின் வாழ்க்கை வரலாற்றை தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறோம். காட்சி 1. இடம் ராமநாதபுரம் சமஸ்தானம். பங்கு பெறுவோர் மருத்துவச்சி செல்லமுத்து, அமைச்சர், மக்கள் குருநாதர் வேலுநாச்சியார். அரசே, தங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. மகிழ்ச்சி, நல்ல சுப செய்தியை கூறியுள்ளாய். இதோ இந்த பரிசினை பெற்றுக்கொள். அரசே, இளவரசி பிற நேரம் ஜோதிடரின் கணிப்புப்படி நன்றாக உள்ளது என்னும் நாட்டையே ஆடும் ஜாதகம் என்று கூறியுள்ளனர். நல்லது நல்லது. மகள் பிறந்ததை நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவிப்போம். வாருங்கள். உத்தரவு மன்னா. ராமநாதபுர சமஸ்தான பிரஜைகளே, உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. எனக்கு பிறகு இந்த சமஸ்தானத்தை ஆட்சி செய்ய உங்கள் அனைவரையும் நல்ல முறையில் பாதுகாக்க எனக்கு ஒரு பெண் வாரிசு பிறந்துள்ளது. அவளின் பெயர் வேலுநாச்சியார். இளவரசி வேலுநாச்சியார் வாழ்க வாழ்க, மன்னர் வாழ்க வாழ்க. வேலுநாச்சியார் பிறந்து 16 வருடங்களுக்கு பிறகு குருகுலத்தில் பயிற்சிகளை நன்கு கற்று போர்க்கலைகள் அனைத்தையும் திறம்பட செய்து குருவின் நல் ஆசைகளை பெற்று இருக்கும் நேரத்தில் குருவின் ஆசிரமத்தில் ஒரு நாள், மகளே, நீ எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்குகிறாயே. போர்க்கலைகளிலும் கற்று படையை வழிநடத்தும் திறமையை பெற்றுள்ளார். உனக்கு நான் குருநாதராக இருக்க பெருமை அடைகிறேன். நன்றி குருதேவா. வேலுநாச்சியார் 1848 குருகுல கல்வியை முடித்து அரண்மனை திரும்பிய பிறகு செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதியும் தாய் முத்தாத்தாள் நாச்சியார் தன் மகள் வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையை ஆண்ட முத்து வடுகநாதருக்கு திருமணம் செய்து வைத்தனர். அதன் பிறகு முத்து வடுகநாதர் வேலுநாச்சியாரின் ஆட்சியில் மக்கள் எந்தவித குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். மேலும் முத்து வடுகநாதரின் போர்படை தளபதியாக வேலுநாச்சியார் பொறுப்பேற்று இருந்தார். அவரின் கண் அசைவதற்கு 2000 காவலர்கள் படைகள் கட்டுப்பட்டு இருந்தன. முத்து வடுகநாதருக்கும் வேலுநாச்சியாருக்கும் வெள்ளச்சி நாச்சியார் என்று மகள் பிறந்தாள். முத்து வடுகநாதரின் ஆட்சியில் விவசாயம் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. அதனால் நாடு செழிப்புடன் காணப்பட்டது. இதனை அறிந்த ஆங்கில படை ஜெனரல் வாட்சன் 1772 ஆற்காடு நவாப்பின் மூலம் வீரர்களை அனுப்பி முத்து வடுகநாதரை திரை செலுத்த செய்யுமாறு அறிவுறுத்தினார். காட்சி 2. இடம் சிவகங்கை சமஸ்தானம். பங்கு பெறுவோர் முத்து வடுகநாதர், காவலாளி, நவாப்பின் வீரர்கள், வேலுநாச்சியார், அரண்மனை காவலர்கள், அமைச்சர், பெரிய மருது, ஆங்கிலேய ஜெனரல், ஆங்கிலேய படை வீரர்கள் பாஞ்சோர். அரசே, தங்களை காண நவாப் வீரர்கள் வந்துள்ளனர். அவர்களை உள்ளே அனுமதிக்கலாமா? வரச் சொல் அவர்களை. உத்தரவு மன்னா. வாருங்கள். என்னை காண வந்த நோக்கம் என்ன? அரசே, தங்களின் சமஸ்தானம் ஆங்கில அரசுக்கு உட்பட்ட பகுதி. ஆதலால் இதில் விளையும் அனைத்து பொருட்களுக்கும் தாங்கள் திரை செலுத்த வேண்டும். தவறினால் தங்கள் மீது போர் தொடுக்கும் என்பது ஆங்கில அரசின் உத்தரவு. அண்டி பிழைக்க வந்து எங்கள் நாட்டை ஆட்சி செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு துணிச்சல் வந்து விட்டதோ? என் நாட்டு மக்களின் உழைப்பால் விளைந்த பொருட்களுக்கு திரை கேட்க பரங்கியர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? நவாபின் படை வீரர்களை சிவகங்கை சமஸ்தானத்தில் இரத்த வெள்ளம் ஓடுமை தவிர அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு நாளும் நடைபெறாது என்று உங்கள் ஆங்கிலேய அரசிடம் போய் கூறுங்கள். இப்போது செல்லுங்கள். உத்தரவு. நாங்கள் வருகிறோம். சில மாதங்களுக்கு பிறகு ஆங்கில அரசிடம் இருந்து முத்து வடுகநாதருக்கு ஒரு கடிதம் வருகிறது. அரசே, ஆங்கில அரசிடமிருந்து தங்களுக்கு ஒரு கடிதம் வந்துள்ளது. அமைச்சரே, அந்த கடிதத்தில் உள்ளதை படித்து கூறுங்கள். உத்தரவு அரசே. காவலாளி, அதை கொடுங்க. உத்தரவு. ஆங்கில அரசை எதிர்த்து கப்பம் செலுத்த மறுத்த புலித்தேவன் ஆட்சியை இழந்து தரைமறைவாக இருப்பது போல் நீயும் எங்களுக்கு திரை செலுத்த மறுத்தால் நீண்ட நாட்கள் சிவகங்கைக்கு நீ மன்னனாக இருக்க முடியாது. வரி செலுத்தி எங்களுக்கு கீழ் ஆட்சி செய். இல்லையெனில் ஆங்கில படை சிவகங்கை மீது போர் தொடுக்கும். என்ன துணிவு வந்த பரங்கியர்களுக்கு அண்டி பிழைக்க வந்து எங்கள் நாட்டை ஆளும் மாசே வந்து விட்டதோ? அரசே, அவர்களுக்கு வெறும் வார்த்தைகளின் மூலம் பதில் கூறக்கூடாது. அவர்கள் காகிதத்தில் கூறியதை நாம் கண் எதிரில் காட்ட வேண்டும்.
அந்த பரங்கியர்களின் தலை மண்ணில் உருள வேண்டும். பெரிய மருது, போரை அறிவியுங்கள். உத்தரவு மன்னா. படை வீரர்களே, இந்த போரில் வெள்ளையர்கள் ஒருவர் கூட உயிருடன் செல்லக்கூடாது. நம் சமஸ்தானத்தின் மீது படையெடுக்கும் எண்ணம் அவர்களின் மீது தோன்ற முடியாத அளவிற்கு இந்த போர் இருக்க வேண்டும். முத்துவடுகநாதர் படைக்கும் ஆங்கில படைக்கும் பயங்கரமான போர் நடைபெற்றது. இந்த போரில் வெள்ளையர்களால் சமாளிக்க முடியாமல் திணறினர். அதிலும் அரசி வேலுநாச்சியாரை யாராலும் நெருங்க முடியவில்லை. அவரின் வளரி எறியும் திறன் ஆங்கில தளபதியை மெய்சிலிர்க்க வைத்தது. வீரர்களே, வேலுநாச்சியார் உள்ளவரை முத்துவடுகநாதரை கொள்வது சாத்தியமில்லாத ஒன்று. நாம் இப்பொழுது பின்வாங்குவோம். தக்க சமயம் வரும் வரை காத்திருப்போம். முத்துவடுகநாதரை கொள்வோம். நம் படைகள் அனைவரையும் பின்வாங்க சொல். உத்தரவு தளபதி. சில நாட்களுக்கு பிறகு ஆங்கிலேயரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வீரர்களே, சிவகங்கையை கைப்பற்ற தக்க நேரம் வந்துவிட்டது. நாம் படை வீரர்கள் 2 குழுவாக பிரிய வேண்டும். ஒரு குழு வேலுநாச்சியரிடம் சமாதான பேச்சுக்கு செல்ல வேண்டும். மற்றொரு குழு காளையர் கோவிலுக்கு சென்று வடுகநாதரை கொல்ல வேண்டும். நாளை சிவகங்கை நம் வசம் வர வேண்டும். பாஞ்சோர், முத்துவடுகநாதரை கொல்வது உன் பொறுப்பு. உத்தரவு பிரபு. காட்சி 3. இடம் காளையர் கோவில். பங்கு பெறுவோர் முத்துவடுகநாதர், வேலுநாச்சியார், பாஞ்சோர், ஆங்கிலேய ஜெனரல், காவலர். தேவி, நான் காலபைர கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வருகிறேன். சென்று வாருங்கள் அரசே. ஆங்கிலேய தளபதி நம்முடன் சமாதான உடன்படிக்கை செய்ய வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் நிம்மதியாக இறைவனை வழிபட்டு வாருங்கள். ஆகட்டும் தேவி, நான் வருகிறேன். ஆங்கிலேயர்கள் வேலுநாச்சியாரிடம் சமாதானம் பேசுவதாக கூறி ராமநாதபுரம் வர சொல்கின்றனர். அதே சமயம் மற்றொரு குழு காளையார் கோவிலுக்கு சென்றுள்ள முத்துவடுகநாதரை கொல்ல செல்கின்றனர். பிரபு, நாம் தாக்குதலை நடத்த தக்க சமயம் கிடைத்துள்ளது. ஏனெனில் காளையார் கோயிலில் பாதுகாப்பு குறைவாக உள்ளது. மேலும் நாம் ஒரே நேரத்தில் சிவகங்கையிலும் காளையார் கோயிலிலும் தாக்குதலை நடத்தினால் வேலுநாச்சியாரால் இங்கு வர இயலாது. சரியாக கூறினாய் பாஞ்சோர். உன் தலைமையிலான குழு காளையார் கோவிலுக்கு செல்லட்டும். நான் நம் படை வீரர்களுடன் நவாபின் படை வீரர்களை சேர்த்துக்கொண்டு வேலுநாச்சியாரை தாக்குகிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அரசே, ஆபத்து! ஆங்கிலேயர்களின் படை நம்மை சுற்றி வளைத்து விட்டன. நம்மிடம் போதிய படைகள் இல்லை. என்ன செய்வது? வீரனே, எந்த நிலையிலும் நெஞ்சில் துணிவுடன் எதிரிகளை எதிர்த்து போர் புரிய வேண்டும். அதுவே ஒரு வீரனின் குணம். இறைவன் நம்மிடம் இருக்கிறார். வீரவேல் வெற்றிவேல். வீரவேல் வெற்றிவேல். ஆங்கிலேய படைகளுக்கும் முத்துவடுகநாதரின் படைகளுக்கும் இடையே கடுமையான போர் நடைபெறுகிறது. இதில் முத்துவடுகநாதரின் அனைத்து வீரர்களும் சுட்டுக் கொல்லப்படுகின்றனர். முத்துவடுகநாதரே, பார்த்தாயா உன் நிலைமையை? கையில் ஆயுதமும் இல்லை, சுற்றி பாதுகாவலரும் இல்லை. அப்பொழுதே எங்களுடன் ஒப்புக்கொண்டு போயிருந்தால் இந்நேரத்திற்கு உன் உயிராவது தப்பி இருக்கும். இப்பொழுது அதற்கும் வழி இல்லை. எங்களை எதிர்ப்பவரின் நிலை என்னவென்று உன் மரணத்தின் மூலம் அனைவருக்கும் தெரியட்டும். ஷூட்! முத்துவடுகநாதர் உடல் முழுவதும் துப்பாக்கி குண்டு துளைத்து இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். இந்த தகவல் வேலுநாச்சியாரின் செவிகளுக்கு எட்டியது. உடனே வேலுநாச்சியார் தன் தளபதிகளுடன் காளையார் கோவிலுக்கு வந்து சேர்கின்றனர். காட்சி 4. இடம் காளையர் கோவில். வேலுநாச்சியாரின் சபதம் 1772. பங்கு பெறுவோர் வேலுநாச்சியார், பெரிய மருது, அமைச்சர் உடையார், குயிலி, ஆங்கிலேய வீரர். அரசே, போரில் பல வடுகளை கண்டு தங்களின் தேகம் சதிகார கும்பலின் துப்பாக்கி குண்டால் சிதையுண்டு கிடைப்பது என்ன? நீங்கள் சிந்திய ஒவ்வொரு இரத்த துளிகளுக்கும் பரங்கியர்களின் தலை மண்ணில் உருளும். அதுவரையிலும் தாங்கள் எனக்கு கட்டிய தாலியை நான் கழட்ட மாட்டேன். படையெடுத்து நம் நாட்டை மீட்பேன். இது உங்கள் மேல் ஆணை. அரசியாரே, ஆங்கிலேயர் படை நம் நாடு முழுவதும் தங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நாம் இப்போதே அனைவரும் தலைமறைவாக வேண்டியது அவசியம். சின்ன மருது, நீங்கள் வடபக்கம் சென்று கருவிகளை திரட்டுங்கள். பெரிய மருது, நாம் தென்பகுதி காடுகளில் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்போம். அமைச்சர் தாண்டவராயரே, நீங்கள் தகுதியுள்ள மக்களை மாறுவேடத்தில் காட்டுக்கு அனுப்பி வையுங்கள். அடிக்கடி சந்தித்து நாம் திட்டங்களை பற்றி விவாதிப்போம். இப்போது அனைவரும் திரும்பி செல்லுங்கள்.
அப்படியே ஆகட்டும் அரசியாரே. குயிலி, என்னுடன் இருந்து பெண்களை போர்படைக்கு தயார் செய். உத்தரவு அரசியாரே. புறப்படலாம். அனைவரும் விருப்பாச்சி கோபால நாயகரின் அரண்மனைக்கு நாம் தலைமறைவாக இருக்க ஏற்ற இடம். சிறிது நேரம் கழித்து, அமைச்சரே, நாம் இப்போது எந்த பகுதியை அடைந்துள்ளோம்? அரசியாரே, இப்போது நாம் ஆரையக்குறிச்சி என்னும் கிராமத்திற்கு அருகில் வந்துள்ளோம். மாடு மேய்க்கும் சிறுமியை வேலுநாச்சியார் காண்கிறார். அவளிடம் தண்ணீர் கேட்க செல்கிறார். குதிரையில் இருந்து இறங்கி, மகளே, நீ யாரம்மா? மகாராணி, என் பெயர் உடையாள். நான் கொல்லங்குடி கிராமத்தில் சேர்ந்தவள். என்னை தெரியுமா உனக்கு? நாட்டின் மகாராணியை எப்படி தெரியாமல் இருக்கும் அம்மா? நல்லது மகளே, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறது. கொஞ்சம் தண்ணீர் தருகிறாயா? இதோ தருகிறேன் மகாராணி. மகளே, என்னை தேடி ஆங்கிலேயர்கள் வருவார்கள். என்னை பற்றிய தகவலை அவர்களிடம் கூறிவிடாதே. என் உயிரே போனாலும் நான் கூற மாட்டேன் மகாராணி. நல்லது மகளே, நான் வருகிறேன். சிறிது நேரத்திற்கு பிறகு வேலுநாச்சியார் சென்ற பாதையை பின்தொடர்ந்து வந்த ஆங்கிலேய படை உடையாள் என்ற பெண்ணை சந்திக்கின்றனர். ஹே கேர்ள், நீ வேலுநாச்சியார் இந்த பக்கம் வந்ததை பார்த்தாயா? பார்த்தேன், ஆனால் எங்கு சென்றார் என்பதை சொல்ல மாட்டேன். ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிவிடு, இல்லை என்றால் நான் உன்னை கொன்று விடுவேன். உயிரே போனாலும் நான் கூற மாட்டேன். உடையாள் என்ற பெண் வேலுநாச்சியார் சென்ற இடத்தை கூற மறுத்ததால் கையும் தலையும் வெட்டப்பட்டு ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டாள். காட்சி 5. இடம் ஹைதர் அலி சந்திப்பு, திண்டுக்கல் கோட்டை. பங்கு பெறுவோர் காவலாளி பெரிய மருது, சின்ன மருது, ஹைதர் அலி, வேலுநாச்சியார். யார் நீங்கள்? நாங்கள் சிவகங்கை சமஸ்தானத்தில் இருந்து வருகிறோம். மன்னரை காண வேண்டும். சற்று பொறுங்கள், நான் அனுமதி கேட்டு வருகிறேன். அப்படியே ஆகட்டும். மன்னா, தங்களை காண சிவகங்கையிலிருந்து 3 வீரர்கள் வந்துள்ளனர். அவர்களை உள்ளே அனுமதிக்கலாமா? அவர்களை உள்ளே வர சொல். உத்தரவு மன்னா. தங்கள் 3வரையும் மன்னர் உள்ளே வர சொன்னார். நல்லது. வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். பிரயாணம் எல்லாம் எவ்வாறு? நன்றாக இருந்தது மன்னா. மேலும் நாங்கள் வந்த நோக்கம் தாங்கள் அறிவீர்களா? அறிவேன். தங்கள் அரசியாரிடமிருந்து 3 முறை கடிதம் வந்துள்ளது. இருப்பினும் தங்களுக்கு படைகளை அனுப்புவதற்கு சற்று யோசனையாக உள்ளது. தாங்கள் யோசிப்பது என்னவென்று கூறுங்கள் அரசே. என்னவென்றால், உதவ வேண்டுவர் நேரில் வந்து அல்லவா உதவி பெற வேண்டும். ஆனால் தங்கள் அரசியார் கடிதங்கள் மூலமே உதவி கேட்கிறார். இப்படி வெளியே வரவே தயங்கும் ஒருவரை நம்பி எனது படைகளை எப்படி அனுப்பி வைப்பது என்று யோசிக்கிறேன். बादशाह, मुझे आपसे मदद की जरूरत है। अगर आप मेरी मदद करें तो मैं रियासत मदुराई हासिल करने में आपकी मदद कर सकता। இப்போது என் தைரியம் உங்களுக்கு தெரிகிறதா அரசே? என் கணவரை வஞ்சகம் செய்து கொன்ற ஆங்கிலேயர்களை கொல்ல வேண்டும். அதற்கு தாங்கள் எனக்கு படைகளை தந்து உதவ வேண்டும். இப்போது எனக்கு நீங்கள் உதவினால் மதுரையை கைப்பற்ற உங்களுக்கு என்னால் உதவ முடியும். அங்குள்ள பாளையக்காரர்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்கள். சகோதரி, நீ எப்போ எங்கள் தாய்மொழியில் பேசினாயோ அப்போது நீ என்னோட சகோதரி ஆகிவிட்டாய். உனக்கு உதவுவது என் கடமையாகும். நன்றி அரசே, தங்களின் உதவியை நாங்கள் என்றும் நினைவில் வைப்போம். நாங்கள் சென்று வருகிறோம். காட்சி 6. இடம் விருப்பாச்சி கோட்டை. 1780. பங்கு பெறுவோர் வேலுநாச்சியார், அமைச்சர், குயிலி, பெரிய மருது, சின்ன மருது. நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகளாக விட்டனர். கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது. அந்த இனிய நாளை தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அமைச்சரே. வணக்கம் அரசியாரே. வா குயிலி, என்ன செய்தி கொண்டு வந்துள்ளாய்? அரசியாரே, ஆங்கிலேயர்கள் தங்களின் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ள இடம் தெரிந்துவிட்டது. அப்படியா? அற்புதம் குயிலி, நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளாய். ஆமாம், எந்த இடத்தில் ஆயுதங்களை வைத்துள்ளனர்? நமது ராஜராஜேஸ்வரி ஆலயத்தின் பின்புறம் உள்ள ஆயுத கிடங்கில் தான் அரசியாரே. அதை முதலில் நாம் அழிக்க வேண்டும். அதுவே அவர்களுக்கு பெரும் பலவீனத்தை ஏற்படுத்தும். நிச்சயம் அரசியாரே. வணக்கம் அரசியாரே. வாருங்கள் பெரிய மருது, சரியான தருணத்தில் தான் வந்துள்ளீர்கள். அமருங்கள். அரசியாரே, தமக்கு உதவிய ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் 5000 படை வீரர்கள், 2000 துப்பாக்கிகள் மற்றும் 12 பீரங்கிகளுடன் விருப்பாச்சி நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அருமை அருமை, இதுவே சரியான தருணம். வருகின்ற விஜயதசமி நாளில் பெண்கள் மட்டும் வழிபட ராஜராஜேஸ்வரி கோவிலின் வாசல் முகப்பினை ஆங்கிலேயர்கள் திறப்பார்கள். அப்போது என் தலைமையில் இருக்கும்
உடையாள் பெண்கள் படை பெண்களோடு பெண்களாக உள்ளே நுழைந்து விடுவார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் நாம் பெண்கள் ஆயுதத்துடன் மோதலை தொடங்க வேண்டும். அற்புதம்! மிக சரியான திட்டம் அரசியாரே, அப்படியே செய்வோம். பெரிய மருது, ஹைதர் அலி அனுப்பிய படையை ஓய்வெடுக்க சொல்லுங்கள். மேலும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுங்கள். நான் பிறகு வந்து பார்க்கிறேன். உத்தரவு அரசியாரே. ஹைதர் அலி உறுதியாக படைகள் அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே. இதனால் அப்படி சொல்கிறீர்கள் அமைச்சரே? நாம் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்ற போது தாங்கள் அவரின் தாய்மொழியான உருதில் பேசினீர்கள். இதனால் அவர் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு நன்மையை தந்திருக்கிறது. அரசியாரே, நம் வீரர்களுடன் ஹைதர் அலியின் வீரர்களை சேர்த்து கொண்டு நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா? என் கணவர் கொல்லப்பட்ட இடம் காளையர் கோவில். எனவே நாம் முதலில் அதனை கைப்பற்ற வேண்டும். பிறகு சிவகங்கையை மீட்போம். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. ஆண்கள் பிரிவுக்கு சின்ன மருதும் பெரிய மருதும் தலைமை தாங்கட்டும். பெண்கள் பிரிவுக்கு குயிலி தலைமை தாங்கட்டும். காளையர் கோவிலில் வேலுநாச்சியாருக்கும் ஆங்கிலேய படைக்கும் இடையே கடும் போர் நடைபெறுகிறது. இறுதியாக ஆங்கிலேயர் படை தோற்று ஓடியது. அரசியாரே, காளையார் கோவிலை நாம் கைப்பற்றி விட்டோம். இப்பொழுது சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி விடலாம். அவசரம் வேண்டாம் பெரிய மருது. இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். விஜயதசமி திருநாளில் கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே அனுப்பலாம். அப்போது பெரிய காவல் இருக்குமே அரசியாரே? விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் பெண்கள் மட்டும் செல்ல அனுமதி உண்டு. நமது பெண்கள் படை மாறுவேடத்தில் கூடைகளில் பழங்கள் பூக்களில் ஆயுதங்களை மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நம் ஆண்கள் படை கோட்டைக்குள் நுழைந்து தாக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. மேலும் ஒரு செய்தி, தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்ற பெண்ணை வற்புறுத்தி உள்ளனர். ஆனால் அவள் தங்களை பற்றிய தகவல்களை கூற மறுத்ததால் அவளை கொன்றுவிட்டனர். அவளுக்கு உரிய சிறப்பை செய்ய வேண்டும் அரசியாரே. அவளுக்கு ஓர் நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே. அவரது பெருமையை எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும். அப்படியே செய்கிறேன் அரசியாரே. காட்சி 7. இடம் சிவகங்கை கோட்டை. விஜயதசமி நாள். பங்கு பெறுவோர் வேலுநாச்சியார், அமைச்சர், வீரர்கள், குயிலி, பெரிய மருது, சின்ன மருது, பாஞ்சோர். பெரிய மருது, சின்ன மருது, நம் படைகள் சிவகங்கை நோக்கி புறப்படட்டும். அரசியாரே, இதுதான் உடையாளின் நடுகள். அம்மா, உன் உயிரை தந்தே என்னை காத்தாய். சிவகங்கை மீட்டெடுத்து உன் இறப்பிற்கு உரிய நியாயம் கிடைக்க செய்வேன். வேலுநாச்சியார் தன் தங்கத் தாலியை உடையாள் நடுகள் மீது அணிவிக்கிறார். அரசியாரே, நமது பெண்கள் படை மாறுவேடத்தில் உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்கில் நான் எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவதை பார்த்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும். அப்படியே ஆகட்டும் குயிலி. குயிலியின் பெண்கள் படை கோட்டைக்குள் சென்றதும் சிறிது நேரத்தில் பெரும் கூச்சல். உள்ளே உயரமாக தீ எரிவது தெரிந்தது. பெரிய மருது, ஆயுத கிடங்களில் குயிலி தீ வைத்து விட்டார் என்று நினைக்கிறேன். நம் படை உள்ளே நுழையட்டும். உத்தரவு அரசியாரே. வேலுநாச்சியார் படைக்கும் ஆங்கிலேய படைக்கும் கடுமையாக போர் நடைபெறுகிறது. இறுதியில் ஆங்கில படை சிவகங்கை கோட்டையை விட்டு ஓடியது. வெற்றி, வெற்றி, மகாராணி, வெற்றி, வெற்றி. ஆம் பெரிய மருது, நாம் 8 ஆண்டு கால கனவு நினைவாகிவிட்டது. சிவகங்கை நாம் மீட்டு விட்டோம். இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே? குயிலி. அரசியாரே, குயிலி தன் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டாள். என்ன காரியம் செய்து விட்டாய் குயிலி? உன் நாட்டு பற்றை நான் என்னவென்று கூறுவது? சின்ன மருது, குயிலி தன் உயிரை தந்து நாட்டை மீட்டு கொடுத்து விட்டாள். அவளின் துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் நாம் தலைவணங்க வேண்டும். உத்தரவு அரசியாரே. சில மாதங்களுக்கு பிறகு ஹைதர் அலியின் உதவியாலும் வேலுநாச்சியாரின் முயற்சியாலும் ஆங்கில தளபதி பாஞ்சோரை சுற்றி வளைத்தனர். பாஞ்சோர், இப்போது புரிகிறதா உயிரின் பயம்? பயமா? எனக்கா? என்னை பிடித்து விட்டால் வெற்றி பெற்றதாக நினைத்து விட்டாயா? என் பின்னால் பெரும் படையே உள்ளது. மூடனே, உன் நிழல் கூட உன் பின்னால் இல்லையடா. என்னையே கேலி செய்கிறாயா? இதற்கெல்லாம் காரணம் அந்த குயிலிதான். அவள் மட்டும் எங்கள் ஆயுத கிணற்றை அழிக்காமல் இருந்திருந்தால் இந்நேரத்திற்கு நீயும் உன் கணவன் சென்ற இடத்திற்கே சென்றிருப்பாய். என்னிடம் நின்று இப்படி பேசிக் கொண்டிருக்க மாட்டாய். ஒரு குயிலுக்கே இப்படி பயந்து விட்டால் எப்படி? எங்கள் நாட்டில் 1000 குயிலிகள் உள்ளன.
அரசியாரே, இன்னும் ஏன் வீண் பேச்சு? இவன் தலையை வெட்டி வீழ்த்துங்கள். டேய் பாஞ்சோர், நான் இப்போது நினைத்தால் கூட உன் குடலை உருவி உன் மாலையாக போட முடியும். அப்படி செய்தால் கணவனை கொன்றவனை பழி தீர்த்தாள் என்று உலகம் கூறும். ஆனால் எனக்கு உன் மரணத்தை விட என் நாடும் என் நாட்டு மக்களும் தான் முக்கியம். மீண்டும் என் சமஸ்தானத்தில் கைப்பற்றும் எண்ணத்துடன் நீ வந்தால் உன் மரணம் நிச்சயம். சீ, பிழைத்துப் போ. மகாராணி வாழ்க வாழ்க! மகாராணி வாழ்க வாழ்க! 17ஆம் நூற்றாண்டுகளில் நம் நாட்டின் வரலாற்றை எழுதியது ஐரோப்பியர்கள். சுதந்திரம் அடைந்த பிறகு நம் நாட்டின் வரலாற்றை எழுதியது வட மாநிலத்தவர்கள். இப்படி தமிழ்நாட்டின் வரலாறுகளில் மறைக்கப்பட்டு ஆங்கில எழுத்தாளர்களால் எந்த இடத்திலும் குறிப்பிட முடியாத ஐரோப்பியர்களின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்திய ஓர் தமிழ் வீர பெண்மணி சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த மகாராணி வேலு நாச்சியார் ஆவார். அவரின் கதையை தங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்ததில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.